ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ட்ரிங்க் குடித்தா அமிர்தம் மாதிரி இருக்கும் இல்லவா? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய நம்ம ட்ரிங்க் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசியை நான் 10 நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசியை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாக்கிட்டே அடிப்பிடிச்சிடும். ஏன்னா ஜவ்வரிசி சீக்கிரமாக அது வெந்துடும். அதனால அதை நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஜவ்வரிசி இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இதை வடிகட்டினத்துக்கு பிறகு அதில் கொஞ்சம் ஜில் வாட்டர் ஊற்றுங்க. அப்போ தான் அது செட் ஆகாமல் இருக்கும், இல்லாட்டி செட் ஆகிடும். அது ஜில் வாட்டர் ஊற்றுனா அது பொல பொலன்னு இருக்கும். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இன்னும் அதே பாத்திரத்தில் கடல் பாசி, அதை அகராகர்னு தான் சொல்லுவாங்க, கடல் பாசி, அது கொஞ்சோன்னு எடுத்து அதையும் அது நல்லா கொதிக்கட்டும். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நான் இப்போ ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஃபுட் கலர் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன். நான் ஃபுட் கலர் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இதை நான் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ தான் இது செட் ஆகி ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்குவோம். அதில் தண்ணி ஊற்றாத பாலாக 1/2 லிட்ரு அதில் ஊற்றி நம்ம காய்ச்சிக்குவோம். நல்லா சுண்ட காய்ச்சின்னு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் பொங்கி ஊற்றாமல் இருக்கும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே காய்ச்சுவோம். அதை ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதில் தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை அந்த பாலில் நம்ம ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. பாலம் நல்லா சுண்டி வந்துருச்சு. பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டதுனால எவ்வளோ திக்னஸாக இருக்குண்டு. இதில் இந்த பாலோட கண்டென்ஸ்டு மில்க்கு அது 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இன்னும் நமக்கு ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கும். சீனி 1 கப் சேர்த்துருக்கேன். இது 4 பேர் நம்ம தாராளமாக குடிக்கலாம். பால் அப்படியே ஆறட்டும். நம்ம ஜல்லியை பீஸ் போட்டுக்குவோம். கடல் பாசி இருந்தால் நீங்கள் கடல் பாசி எடுத்துக்கலாம். அப்படி கடல் பாசி இல்லாக்கட்டி ஜல்லி கூட வாங்கி நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சி ஜல்லியை கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட கடல் பாசி இருக்கிறதுனால நான் கடல் பாசியை யூஸ் பண்ணுறேன்.
வாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். வாங்க இப்போ நம்ம அந்த ட்ரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பால்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஒரு பவுலில் அந்த பாலெல்லாம் ஊற்றிக்குவோம். அந்த பாலை ஊற்றுனதுக்கு பிறகு ஜல்லி கடல் பாசி வச்சுருந்தோம்னா அந்த கடல் பாசியை அதில் கொட்டுவோம். எல்லாத்தையும் போட்டுடலாம். அது வாயில் தென்படும்போது அது நல்லாயிருக்கும். இது வந்து மாம்பழத்தை நான் பாதி மாம்பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் அதில் கூட சேர்த்துக்குவோம். நல்ல புளிப்பு தன்மையோட டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுருந்தேன்னா வேக வச்சு அதையும் அதில் போட்டுக்குவோம். ஜவ்வரிசியும் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் பாதாம் பிசினை அதை ஊற வச்சு அதையும் போட்டிருக்கேன். பாதாம் பிசினையும் அது ஒரு கிளாஸ் குடித்தா கூட மன திருப்தியோடு இருக்கும். மாம்பழம் குட்டி குட்டி பீஸாக அரிஞ்சு வச்சுருந்தேனே அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். மாம்பழம்லாம் வாயில் தென்படும்போது நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும். இந்த ஜல்லி, மாம்பழம், ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கிளாஸ் குடித்தாலும் அமிர்தமாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.